நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நான் எடுத்த அளவே நீங்களும் எடுத்துங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா மொறுன்னு ரவாவில் பகோடா பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ தேவையான பொருள் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி நைஸாக கொஞ்சம் நீட்டு ஷேப்பில் வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிறேன். 1 கப்பு ரவா எடுத்துக்கிறேன். பெருங்காயம் எடுத்துக்க போகிறோம். பச்சை மிளகாய், இஞ்சியை இடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த உரலில் தான் இடித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கடலை மாவு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் தனியா. சரிங்களா? இப்போ இந்த பச்சை மிளகாய், இஞ்சியை நல்லா இடித்து எடுத்துக்கோம். நான் இந்த உரலில் தான் இடித்து எடுத்துக்க போகிறேன். இது நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். நான் நல்லா இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துங்க. இப்போ தான் நல்லாயிருக்கும் இஞ்சியோடு. ஓகே, இப்போ நம்ம 1 கப்பு ரவா சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா ரவா சேர்த்தாச்சு. இப்போ இடித்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சியை நல்லா சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் இதுலேயும் போட்டுக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. மெயினாக பெருங்காயம் வேணும். ஓகே, போதும். இப்போ நான் மல்லித்தூள் 1 டீஸ்பூன். சரிங்களா? கண்டிப்பாக வேணும் மல்லித்தூள். 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுங்க. 1/4 டீஸ்பூனு போதும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கடலை மாவு 2 டீஸ்பூனு, அதாவது பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூனு கண்டிப்பாக போட்டுங்க. 2 ஸ்பூனு வேணும். இப்போ தேவையான சால்ட்டு போட்டுக்கிறோம். சரிங்களா? போதும். இதை இப்போ என்ன செய்கிறோம்னா, அப்படியே கையை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கணும். சரிங்களா? அப்புறம்தான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கிளறிக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்கிறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படியே லைட்டாக ஊற்றிங்க. போதும். நல்லா பசஞ்சிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த மெத்தடே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ரவாவில் நல்லா மொறுன்னு இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சரிங்களா? வந்துட்டிங்களா? தேவையான தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கிறேன். இது என்ன செய்யணுன்னா, 5 நிமிஷம் ஊறணும். நான் மாவு இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். சரிங்களா? அப்போ தான் நம்ம அந்த எண்ணெய் சட்டியில் போடுறப்ப கரெக்டாக போய் ஒழுகும். பகோடா மாதிரியே எப்படி இருக்குது பாருங்க. இந்த பதத்தில் எடுத்து வச்சுங்க. சரிங்களா? இப்போ இதே மாவில் வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம். நம்ம போண்டாவும் போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்க போகிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு பார்த்துங்க, இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக பகோடா மாதிரியே போடுங்க. இதே மாதிரி இந்த ரவா பகோடா, ஏன்னா மாவு பிசைகிறதுல இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் எடுக்கிறப்பே ஒரு பகோடா மாதிரி வருது பாருங்கள். இதே மாதிரி எடுத்துங்க. இந்த ரவா பகோடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு கடல மாவில் பகோடா போட்டுக்கிறேன். அது நல்லா ரெஸ்பான்ஸு. இதே மாதிரி போடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரவா பகோடா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. நார்மலாக வச்சிங்க. அப்போ தான், ஏன்னா டப்புன்னு மேலே கருகிடும். மேலே வெந்த மாதிரி இருக்கும், அப்புறம் உள்ளே வேகாது.
ஆனால் நம்ம போடுற பகோடா அப்படி கிடையாது, செம்மையாக இருக்கும். பாருங்கள், நல்லா பரட்டி விட்டுங்க. இந்த ரவா பகோடா அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கும். சிலவங்க நீங்கள் வந்து மாவு பிசைகிறப்ப கொஞ்சம் அதிகமாக தண்ணி போயிட்டுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம், கொஞ்சம் ரவாவோட சேர்த்து மறுபடியும் பிசைய ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? பகோடாவுக்குன்னு ஒரு கலர் உண்டு, அதே கலரில் எடுக்கணும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. சரிங்களா? இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன், இந்த கலர் தான் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆனால் ரவாவில் பகோடா செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். மாவு எடுத்து போடுறப்ப அப்படியே பகோடா மாதிரியே போடுங்க. ஏன்னா நம்ம இதில் வடையோட தட்டி போடலாம், போண்டாவும் பிடிச்சி போடலாம். சரிங்களா? இந்த மாதிரி அழகாக வரும். ஏன்னா நம்ம அந்த அழகு தான் நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, அப்படியே குட்டி குட்டியாக எடுத்து போட்டுருங்க. சிலவங்க ரொம்ப இல்லாமல் ரொம்ப தூளாக போட்டுருவீங்க, அது மாதிரி ரொம்ப தூளாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், இது வேகட்டும். உடையாமல் பிரட்டி விடுங்க, உடைஞ்சிடக்கூடாது, உடையாமல் பிரட்டி விடுங்க. இது நல்லா வந்துடுச்சு. இந்த பக்கோடாவும் எடுத்துக்கிறேன், இந்த பக்குவத்தில் எடுங்க. சரிங்களா? அப்போ தான் உள்ளுக்குள்ளையெல்லாம் வெந்துருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து போட்டுருங்க. நம்ம ஈவினிங் டயத்தில் நல்லா இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு ஒரு காப்பிங்க. இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? போதும், இந்த அளவுக்கு வந்தது போதும், எடுத்துக்கிறேன். இப்போ என்ன செய்கிறோம், இந்த கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஒரு கப்பு ரவாவுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்துங்க, ஒரு கப்பு ரவா 2 கடலை மாவுக்கு இவ்வளோதும் வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நான் எடுத்த அளவே நீங்களும் எடுத்துங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக ரவாவில் பகோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு. எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.